आज एक दो राग नए बजाने का मौका मिला आपकी गावती बजा रहा हूँ। कहाँ है, इसकी गंधार कहाँ है, मत्थर कहाँ है, लेकिन அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். ஸோ உங்கள் அனைவருக்கும் தெரியும், சாய் யோகிகள் இலங்கைக்கு வருகின்றார்கள். ஸோ ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1 minute.
ஓகே. அனைவரையும் இன்றைய தியானத்துக்கு வரவேற்கின்றோம். முதலில் ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட். சாய் யோகி சகஜ தொண்டர்கள், முக்கியமாக இலங்கையிலிருந்தும் மற்றும் நானும் இலங்கை வருகின்றோம். 2 கிழமை உங்களை சந்திப்பதற்காக. நீங்கள் எங்களை சந்திக்க விரும்பினால் தாராளமாக எமது இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து 23 மார்ச் 23 28 ஞாயிறு தொடக்கம் வெள்ளி, முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலும் அதன் பின்பு யாழ்ப்பாணங்களிலும் பல இடங்களில் நிகழ்வுகள் இருக்கும். நாம் புதியவர்களை சந்திப்போம். பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு முக்கியமாக எம்மோடு தியானத்தை தொடர்ந்து பயின்று வருபவர்கள், இந்த சாய் யோகாவில் வளர்ந்து வருபவர்கள் இலங்கையில் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் முக்கியமாக சந்திப்போம். இது ஒரு கருத்தரங்கு. இந்த 3 நாளும் நாம் ஒரு இடத்தில் இருந்து மற்ற இலங்கையின் மற்ற பாகங்களில் இருந்தும் சிலர் வருவார்கள், வந்து நம்மோடு கலந்து கொள்வார்கள். நம்மோடு தியானத்தை தொடர்ந்து பயின்று வருபவர்களுக்கான கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கில் நாம் நேரடியாக சாய தொண்டர்களை சந்தித்து கலந்துரையாடல், அவர்கள் மூலம் பல சகஜ நுட்பங்கள், ஆரோக்கிய குறிப்புகள், சுத்திகரிப்பு, சமநிலைப்படுத்தல், அது மட்டுமல்ல உடல் உள உணர்வுகள், எமது சூட்சும சரீரம் தொடர்பான கேள்விகள், ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். சகஜ டாக்டர் ஒருவரும் இந்தியாவிலிருந்து நம்மோடு கலந்து கொள்கின்றார். மிகவும் அனுபவசாலியான, மிகவும் திறமைசாலியான ஒரு டாக்டர். சாயோகாவில் அனுபவமும் பாண்டித்யமும் பெற்றவர். இந்த கருத்தரங்கு முழுக்க இலவசம். நாம் சாயோகாவுக்கும் பணத்துக்கும் இடையில் வெகு தூரம். இது மிகவும் இந்த சாயோகாவை நாம் கொடுப்பது அது இயற்கையானது. ஒரு விதையை நாம் பூமியில் போடும்போது அது தானாக முளைக்கின்றது. நாம் பூமிக்கு காசு கொடுப்பதில்லை அந்த மரத்தை முளைக்க பண்ணுவதற்கு. அதுபோல்தான் நாமும் சகயோகாவை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அது ஒரு இயற்கை நிகழ்வு. வித்து முளைப்பது போல் இயற்கை நிகழ்வு உங்களுக்குள், அது இயற்கையாக நடக்கும் நிகழ்வு. எனவே அதற்காக நாம் அதை குறித்து பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த கருத்தரங்குக்கு நாம் இடம் பார்க்கின்றோம். அனைவரும் ஒன்றாக கூடி இருந்து இந்த 3 நாள் 2 இரவு அல்லது 1 இரவு, வெள்ளி சனி இரவு அல்லது சனி இரவு, நாங்கள் இன்னும் அதை தீர்மானிக்கவில்லை, இருந்து இந்த இதுகளை நாம் ஒன்றாக பயில யோசிக்கின்றோம். கடற்கரை பகுதியில் இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கை வைத்தால் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு கடலில் போய் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இது பற்றிய இடம் நேரம் நாட்கள் வந்து இந்த வெள்ளி சனி ஞாயிறு மார்ச் 28, 29, 30. இதன் மேலதிக விவரங்கள் நாம் விரைவில் உங்களுக்கு அறிவிப்போம். எனவே ஆரம்ப வகுப்பில் இருப்பவர்களும் நீங்கள் தொடர்ந்து தியானம் பயில்பவர்களாக இருந்தால், தியானத்தில் மிகவும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ளலாம். இந்த தியானத்தை தொடராது இருப்பவர்களுக்கு மற்ற அந்த புதியவர்களுக்கான வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பிறகு திரும்ப மார்ச் 31 ஏப்ரல் 6 வரை திங்கள் தொடங்கி அடுத்த ஞாயிறு வரை அந்த கிழமையும் நாம் யாழ்ப்பாணம் கொழும்பில் வகுப்புகள் வைக்க இருக்கின்றோம். ஓகே, இப்பொழுது நாம் வகுப்புக்கு போவோம். மெழுகுதிரி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மெழுகுதிரி.
இடது நாடிக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு நாம் தியானத்தின் போது சமநிலையின் போது செய்வோம். தயாராக இருங்கள். கடந்த வகுப்பில் நாம் நமது பவசாகரம் பற்றி பார்த்தோம். பவசாகரம் என்பது சுய தேர்ச்சி, நல்லொழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய தேர்ச்சி மிகவும் அவசியம் குரு தத்துவத்துக்கு. நானே எனக்கு குரு என்றால் அது மிகவும் முக்கியமான ஒன்று. மற்றும் மனிதனை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல அந்தந்த காலகட்டத்தில் வந்த அவதாரங்களை நாம் பார்த்தோம். அவர்களை பற்றிய புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை பற்றி படித்து மேலதிகமாக அறியலாம். நாம் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தந்திருந்தோம். இவர்களே உண்மையான குருமார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். மற்றும் எமது குரு ஸ்ரீ மாத்திஜி இப்பொழுது அவர் ஒரு அன்னையும் மிகச்சிறந்த குருவும் ஆவார். அவர் எவ்வாறு வழிகாட்டுகின்றார் என்பதை நாம் பார்த்தோமானால் இந்த சயோகாவில் எவ்வளவு மென்மையாக எவ்வளவு ஆழமான அறிவை நமக்கு மிக இலகுவாக தருகின்றார். இலகுவாக அதை எம்மை உணர வைக்கின்றார். எனவே அவருடைய வழிகாட்டல் அவருடைய உரைகள் மூலம் நாம் அவரை அறிந்து கொள்ளலாம். இன்று நாம் தியானத்துக்கு செல்லுவோம். முற்றிலும் சிரமமின்றி இருப்போம். நமக்குள் நாம் எதிர்வினை புரியாது கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைத்தோமானால் நாம் வேண்டாத எண்ணங்கள் அழிவுகரமானவற்றிலிருந்து நாம் விடுபடலாம். முக்கியமாக எமது அகங்காரம் மமகாரத்தை அமைதிப்படுத்தி நாம் மனது கப்பால் எமது ஆத்ம நிலைக்கு, நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை நிலைக்கு நாம் செல்லலாம். எனவே நீங்கள் உடலை அமைதிப்படுத்தி கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து அமைதி அடைவோம். இந்த அமைதி நிலையில் இன்றைய வகுப்பு இருதய சக்கரம் பற்றியது. பவசாகரத்துக்கு மேல் அடுத்த சக்கரம் இருதய சக்கரம். இந்த இருதயம் திறக்கப்பட வேண்டும். திறந்தாலே எமது தலை உச்சி குழி திறந்து குண்டலினி எண்ணெய் வெளியேறி எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியோடு எம்மை இணைக்க முடியும். எமது தலை உச்சி குழி திறப்பதற்கு எமது இடது இருதயம் திறக்கப்பட வேண்டும். அதை எவ்வாறு திறப்பது? மிகவும் இலகுவான வழி ஸ்ரீ மாதாஜி சொல்லி தந்திருக்கின்றார். எமது கவனத்தை இடது இருதயத்தில் நாம் மேலிருந்து கொண்டு எமது இடது இருதயத்தை கவனிப்போம். அங்கு எங்கும் நிறைந்த இந்த சர்வ வல்லமை பொருந்திய இந்த இறை சக்தியின் பிரதிபலிப்பு எமது இருதயத்தில் இருக்கின்றது. அந்த பிரதிபலிப்பே நானே ஒரு தூய ஆத்மா, அது எனது இடது இருதயத்தில் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் எனது இடது இருதயத்தில் மற்றவைக்கு வேலை இல்லை. கள்ளம் கபடமான எண்ணங்கள், சூதுவாது, நேர்மையற்ற தன்மை, கோபம், ஆத்மாக்கு எதிரான எவற்றுக்குமே அங்கு இடமில்லை. எனவே எமது இருதயத்தை நாம் கேட்போம், தாயே எனக்கு தூய்மையான நேர்மையான உண்மையான இருதயம், எனக்கு தூய்மையான நேர்மையான கள்ளம் கபடம் இல்லாத உண்மையான எளிமையான இருதயத்தை தந்தருளுங்கள். அந்த இருதயமே எல்லாம் வல்ல இறைவனை பிரதிபலிக்க கூடியது. கண்ணாடி சுத்தமாக இருந்தாலே சூரியனின் பிம்பத்தை நாம்
மிக அழகாக பெற்றுக்கொள்ளலாம். கண்ணாடி தூய்மையாக இருக்க வேண்டும். தூசி படிந்திருந்தால் பிம்பமும் கலக்கமாக இருக்கும். அதே போல் எமது இதயம் தூய்மையாக இருந்தால் நாம் அந்த எல்லாம் வல்ல இறை சக்தியின் பிரதிபலிப்பான ஆத்மா அந்த பிம்பம் நன்றாக பிரதிபலிக்கும் நமது இருதயத்தில். இதுவே இருதயத்தின் முக்கியத்துவம். நமக்கு தெரியும், இந்த இருதயம் மூலமாக நாம் பிரார்த்தனை அனைவரும் செய்திருப்போம். நமது வாழ்வில் நாம் எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் பிரார்த்திக்கின்றோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இருதயத்தில் அந்த பிரார்த்தனை வந்தே தீரும். இது இருதயத்தின் பண்பு. அந்த இருதயம் உம்மை இணைக்கின்றது. இந்த பிரார்த்தனைகள் இதயபூர்வமாக தூய்மையாக இருக்கும் போது அது மந்திர சக்தி நிறைந்தது, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை நாம் உணரலாம். நமது வாழ்வில் நாம் உணர்ந்திருப்போம். சாயோகாவில் நாளாந்தம் அதை உணரலாம். இதயபூர்வமாக பிரார்த்திக்கும் போது, தூய்மையோடு பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றது. எமது இருதயத்தில் பிரபஞ்சத்தின் ஆத்மா எமது இருதயத்தில் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் ஒரே இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதையும் மற்றும் அதே இறைவனின் ஒரு சிறு பகுதி எம் எல்லோருள்ளும் பிரதிபலிப்பாக ஆத்மாவாக இருக்கிறது. இதை நாம் எமது ஆத்மாவை நாம் அறியும் போது, பிரதிபலிப்பை நாம் நன்றாக அறியும் போது அந்த இறை சக்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆத்மாவுக்கு எதிரானவை எது என்று நாம் பார்ப்போம். இந்த அனைத்து சமயங்களிலும் இவை கூறப்பட்டிருக்கின்றது. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட முன்பு இதை கூறியிருக்கின்றார். ஆத்மாவின் 6 எதிரிகள்: காம, குரோத, லோப, மோக, மத்சர, மத. இவை எமது 6 சக்கரங்களையும் குறிப்பாக பாதிக்கின்றது. எமது முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்துக்கு எதிரானது காமம். காமம் என்பது தூய்மையற்ற ஆசைகள். தூய்மை இல்லாத ஆசை. இதை நாம் எவ்வாறு வெல்வது? நாம் தூய விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். தூய விருப்பம் என்பது நாம் இந்த ஆத்மாவின் பண்புகள் எனக்குள் வளர வேண்டும் என்ற அந்த தூய விருப்பம் எனக்குள் இருக்க வேண்டும். மற்றும் தூய்மையற்ற ஆசைகள், அவற்றை நாம் எவ்வாறு தவிர்ப்பது? அதற்கு எமது சமூகத்தில் சில சமூக பண்புகள் இருக்கின்றது. நல்ல பண்புகளை நாம் தலை வணங்க வேண்டும். நல்ல பண்புகள் எமது சமூகத்தில் திருமணம், குடும்பம் என்ற நல்ல பண்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முன்பு தொடக்கம் அவற்றின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து அந்த தர்மத்து எல்லைக்குள் நாம் வாழ பழக வேண்டும். இவை அனைத்தும் நல்ல மகிழ்வான, ஆரோக்கியமான, தூய்மையான, மகிழ்வான குடும்பம், பிள்ளைகளை உருவாக்க நமக்கு உதவும். எனவே திருமணம் என்பது ஒரு புனிதமான பந்தம். அதன் மூலமாக எமது மூலாதார சக்கரத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அந்த எல்லை மீறி போகும் வேண்டாத ஆசைகளை நாம் தவிர்க்கலாம். எமது 2வது சக்கரத்துக்கு எமது எதிரி கோபம். இவையே நமது ஆத்மாவின் எதிரிகள். கோபம் 2வது சக்கரத்துக்கு எதிரி கோபம். எனவே நாம் இன்று நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம், நாம் யாரையும் கோபிக்க போவதில்லை. கோபம் வேண்டாம். அந்த கோபத்தை நாம் எமக்குள் திருப்புவோம். மற்றவர்களை கோபப்படுவதை விட எம்முள் திருப்புவோம்.
இந்த கோபம் ஏன் எனக்கு வருகின்றது? நான் கோபம் இல்லாத ஒரு ஆத்மாவின் நற்பண்புகளை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் அதை எமக்குள் திருப்பலாம். திருப்புவதன் மூலமாக நாம் மற்றவர்களிடம் கோபப்படுவதை குறைக்கலாம். ஏனென்றால் மற்றவர்களை நாம் திருத்த முடியாது, அது அவர்களுடைய கையில் உள்ளது. என்னை திருத்துவது என் கையில் உள்ளது. எனவே ஒரு பிரச்சனையில் நமக்கு கோபம் வருகிறது என்றால் நாம் அதை சிறிது உள்ளாய்வு செய்யலாம். இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? என்னில் உள்ள என்ன குறைபாடால் நான் இந்த கோப நிலைக்கு ஆளாகின்றேன்? இந்த கோப நிலை சக்தி இல்லாத ஒரு நிலை, எனது சக்தியை விரயமாக்கும் நிலை. சோ இதை தவிர்த்து நாம் ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் உணரும் பக்கமாக எமது கவனத்தை திருப்பி விட்டோம் என்றால் நாம் மற்றவர்கள் எம்மை கோபத்துக்கு உள்ளாக்கும் நிலைக்கு நாம் போக மாட்டோம். நாம் உறுதியாக நிற்கக்கூடியதாக இருக்கும். எமது நாபி சக்கரத்துக்கு எதிரி பேராசை. மற்றும் கோபத்தை நாம் தவிர்ப்பது மற்றவர்களிடம் அன்பையும் கருணையையும் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது உயர்ந்தவர்கள், மற்றவர்களை விட எமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்திருக்கின்றது. தூய தெய்வீக ஞானம் வளர்ந்து கொண்டு வருகின்றது. எனவே அந்நிலையில் இருந்து கொண்டு நாம் மற்றவர்களை பார்க்கும் போது அவர்கள் ஏன் பிழைவிடுகின்றார்கள் என்று நன்றாக புரிந்துவிடும். எனவே ஒரு கருணையும் அன்பும் தான் அவர்களில் வரும். கோபம் வராது. அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கலாம். அவர்களும் எம்மை போல் ஆத்ம அறிவை பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கலாம். சோ மற்றது பேராசை நமது நாபி சக்கரத்தை பாதிக்கின்றது. பேராசை பணம், பொருள் ஆசை அளவுக்கு மீறியது. இந்த அளவுக்கு மீறின ஆசைகள் எம்மை சமநிலை இழக்க செய்கின்றது. சோ இதை நாம் எவ்வாறு செய்யலாம் என்றால், உள்ளதை கொன்று மன திருப்தி அடைதல் மற்றும் நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், எமது தேவைகள் அனைத்தும் அமைதியாக கவனிக்கப்படுகின்றது. சோ அந்த சமநிலை, அந்த மன அமைதி எமக்கு வர வேண்டும், திருப்தி வர வேண்டும். சமநிலையில் இருக்கும் போது எமது குடும்ப வாழ்வு, எமது தேவைகள் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். நமக்கு தேவையான அளவு பொருளாதாரம், பணம், வசதிகள் நமக்கு தேவையான அளவு அமைதியாக வருவதை நாம் உணரலாம். மற்றும் நாம் பகட்டாக, அதாவது வெளி பகட்டுக்காக பொருள்களை சேகரிப்பதை விட்டு அழகு, அதாவது இயற்கையின் அழகு, எமது வீடை இயற்கையாக நாம் அழகுபடுத்தலாம். மரம் செடிகள் நடலாம். இவ்வாறு இயற்கையாக நாம் செய்யக்கூடிய, நாம் இயற்கை முறையில் நாம் எமது வளத்தை வெளிப்படுத்தலாம், செயற்கையாக அல்ல. மற்றும் எமது இருதய சக்கரத்துக்குரிய எதிரி பந்தம், பாசம், பிணைப்புகள். நான் ஒரு தூய ஆத்மா என்றால் அனைவரும் தூய ஆத்மாக்கள். ஒரே ஒரு வித்தியாசம், அது எனக்கு தெரிகின்றது, எனது விழிப்புணர்வில் அது இருக்கின்றது, மற்றவர்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லை. எனவே நாம் அனைவரையும் சமமாக பார்க்கும் நிலை வேண்டும். பணம் உள்ளவர்களிடம் போய் பந்தம் வைப்பது, அல்லது எனது பிள்ளை பிழைவிட்டாலும் எனது பிள்ளைதான் சரி, அந்த மாதிரி நாம் பார்க்காது ஆத்மாவின் கண் கொண்டு நாம் அனைவரையும் பார்க்கும் போது அது அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. எமது பிள்ளைகளையும் நாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தும் திறமை நமக்கு சேர்கின்றது. மற்றும் எமது விஷுதி சக்கரத்தின் எதிரி பொறாமை.
மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம். அது அவ்வாறு நாம் செய்யும் போது அது எம்மை நாமே பொறாமைப்படுவதாகின்றது. ஏனென்றால் நாம் பரபிரம்மத்தின் அங்கம். ஒவ்வொருவரும் பரபிரம்மத்தின் அங்கம் ஆகும். ஒரு கை மற்ற கையை பார்த்து பொறாமைப்படுவதில்லை. ஒரு கண் மற்ற கண்ணை பார்த்து பொறாமைப்படுவதில்லை. அனைத்தும் எமது உடலில் உள்ள ஒவ்வொரு பாகமும் முழுமையோடு எமது மூளையின் வழிகாட்டலில் அதற்கு கீழ்ப்பணிந்து ஒன்றாக தொழிற்படுகின்றது. அவ்வாறு ஒன்றாக தொழிற்படும் போதே அங்கு அமைதியான இயக்கம் நடைபெறுகின்றது மதுடலில். அது போலவே நாமும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகும். ஒவ்வொருவரும் பரபிரம்மத்துக்கு அதுக்கு கட்டுப்பட்டு நாம் ஒன்றாக இயங்கும் போது ஒரு அமைதி, ஒரு ஹார்மனி, ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. எனவே மற்றவர்களை நாம் பார்த்து எவ்வாறு பொறாமைப்பட முடியும்? எமது பக்கத்து வீட்டில் உள்ளவர் நன்றாக இருக்கின்றார் என்றால் அது எமக்கும் சந்தோஷம். அவர் கஷ்டப்பட்டு உணவுக்கே கஷ்டப்பட்டு அல்லது குடும்ப பிரச்சனைகளால் உறவுகள் பிரச்சனைகளால் தொல்லைப்பட்டு துன்பப்படும் போது அதை பார்க்கும் போது ஒரு நல்ல இருதயம் உள்ளவருக்கும் அது துன்பமாக இருக்கும். எனவே நாம் இந்த அறிவு மூலமாக எமது பொறாமை குணத்தை நாம் இலகுவாக முறியடிக்கலாம். ஆகிய சக்கரம் தற்பெருமை, அதாவது நான் என்ற அகங்காரம், அதை நாம் எவ்வாறு முறியடிப்பது? மீண்டும் நாம் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த பரபிரம்மே பார்த்து கொள்கின்றது. என்னை பார்ப்பது போல்தான் மற்றவர்களையும் பார்த்து கொள்கின்றது. எனவே அதில் எனக்கு தற்பெருமை வர என்ன இருக்கின்றது? நாம் அனைவரும் அந்த இறை சக்தியின் முன்பால் சமமானவர்கள். நாம் ஒருவருக்கொருவர் போட்டி போடலாம், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று. அது ஒரு இனிமையான போட்டி. அதை தவிர்த்து அது எம்மை வளம்படுத்தும், அனைவரையும் வளம்படுத்தும். நான் முன்னேறினால் அது மற்றவர்களுக்கும் முன்னேற்றம், மற்றவர்கள் முன்னேறினால் எனக்கும் அது முன்னேற்றம். எனவே இங்கு நாம் தற்பெருமையை விட்டு சுயமரியாதை, நான் இப்பொழுது ஒரு தூய ஆத்மா, அந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்று சுயமரியாதை, கண்ணியம், ஆத்மாவின் கண்ணியம், பெருமையோடு நாம் வாழலாம். ஆணவம் அல்ல, அகங்காரமும் அல்ல, அவை நமக்கு உதவ போவதில்லை. சோ இந்த எதிரிகளை நாம் வெல்லும் போது நாம் சாரத்தில் நிர்விசார சமாதி நிலைக்கு செல்கின்றோம். நிர்விசாரம் என்றால் எமது மனதில் எந்த விசாரங்கள் எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு வருகின்றோம். இதுவே ஆத்ம நிலை. இந்த ஆத்ம நிலை சச்சித் ஆனந்த நிலை என்று சொல்லப்படும். சத்தியம் என்றால் உண்மை, அந்த உண்மை நான் ஒரு தூய ஆத்மா. சித்தம் என்றால் எமது கவனம், எமது கவனம் இப்பொழுது அறிவூட்டப்படுகின்றது. எமது விழிப்புணர்வுக்கு வருகின்றது, நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்று எமது கவனம், எமது சித்தம் அறிவூட்டப்படுகின்றது. இதனால் நமக்கு மன ஆறுதல், ஆனந்தம் கிடைக்கின்றது. இதையே சச்சித் ஆனந்தம் என்று எமது இருதயத்தில் இருக்கும் ஆத்மாவின் நிலையை பல புனிதர்கள் முன்பு பாடியிருக்கின்றார்கள், நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதனுடைய விளக்கம் இதுவே. இந்த நிலையில் இதை இப்பொழுது நமது மனதில்
மிகவும் ஒரு ஆறுதல் தியான நிலை வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த ஆனந்த நிலையே சச்சிதானந்த ரூபம். அது இருதய சக்கரத்தின் பண்புகளை நாம் பார்ப்போம். ஆத்மாவின் பண்புகளை பார்த்தோம். அது இடது இருதயம் ஆத்மாவின் இருப்பிடம், எல்லோருக்கும் ஒளியூட்டும் அன்பு, பரிவு, கருணை கொண்ட இடம். எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். இது எமது ஆத்மாவின் இருப்பிடம். எமது இந்த இடது இருதயத்தில் எல்லோருக்கும் ஒளியூட்டும் அன்பு, கருணை நிறைந்த இருதயம். இதுவே எமது இடது இருதயத்தின் பண்பாகும், ஆத்மாவின் பண்பாகும். இப்பொழுது எமது இடது கையை வலது பக்க இருதயத்தில் வைப்போம். சாயோகாவில் 3 இருதயங்கள் இருக்கின்றது. வலது பக்க இருதயம், இந்த இருதயம் தந்தையின் அன்பு. இடது இருதயம் தாயின் அன்பு, வலது இருதயம் தந்தையின் அன்பு. இதில் நாம் எமது கடமை உணர்வுகள் வெளிப்படுகின்றது. தந்தையின் கருணை மற்றும் நன்னடத்தைக்கான எல்லைகளை பேணுதல், தர்மத்தின் எல்லைகள். ஒரு தந்தையானவர் தந்தையின் அன்பு நமக்கு கடமை உணர்வை தருகின்றது மற்றும் தர்மத்தின் எல்லை மீறாது எம்மை பாதுகாக்கின்றது. ஒரு தந்தையின் அன்பு. எமது வலது இருதயம் தந்தையின் அன்புக்குரிய இடம் மற்றும் தந்தை வழி உறவுகள். இடது இருதயம் தாயின் அன்புக்குரிய இடம், தாய் வழி உறவுகள். மற்றும் எமது வலது கையை இப்பொழுது நடு இருதயத்தில் வைப்போம். இந்த நடு இருதயத்தின் பண்புகள் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை. தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் வந்துவிட்டால் எமக்கு ஒரு பாதுகாப்புணர்வு வருகின்றது, பயமின்மை வருகின்றது. மன உறுதி எமக்கு வருகின்றது. இதுவே எமது நடு இருதயத்தின் பண்பாகும். இதனாகதம் மார்பெலும்பு நாளம், கார்டியக் பிளக்சஸ் என்று சொல்லப்படும். இந்த மார்பெலும்பு நாளத்தில் இருக்கும் ஸ்டர்னம் போன், மார்பெலும்பின் பின்னால் உள்ள ஒரு சுரப்பி, இதை ஸ்டர்னம் போன்ஸ் என்று அழைக்கப்படும். இதிலேயே ஒரு குழந்தை பிறந்து 12 வயது வரை நோய்களை எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகின்றது. இம்யூன் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். நோயை எதிர்க்கும் சக்தி உடலில் நமக்கு உருவாகின்றது. இது நோயை மட்டுமல்ல, எதிர்மறையான சக்திகளில் இருந்தும் தீய சக்திகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்க வல்லது. இதன் தத்துவம், வாயு தத்துவம். நமது தலையில் தலை உச்சி இடத்தில் இந்த இடம் இல்லை, தலை உச்சியில் நமது இருதயத்தினுடைய இடம். கைகளில் சின்ன விரல், கால்களிலும் சின்ன விரலால் குறிக்கப்படுகின்றது. இதுவே எமது 3 இருதயத்தினுடைய பண்புகள் நாம் பார்த்தோம் இப்பொழுது. இந்த இருதயத்தை பாதிக்கும் காரணிகள், எமது நடு இருதயம் முக்கியமாக சிறு வயதிலிருந்து தாயுடன்
தாய் அதாவது பெற்ற தாய் சமநிலை இழந்து பிரச்சனைகளுக்குள்ளானால் அது குழந்தைகளை பாதிக்கின்றது. எனவே தாயாக அல்லது தாயாக தாயாக இருக்கும் போது பயம் அல்லது பிறந்த பின்பு தாயுடன் பிரச்சனைகள் வந்தால் எமது நடு இருதயம் பாதிக்கப்படுகின்றது. அதாவது பாதுகாப்பு உணர்வு பாதிக்கப்படுகின்றது. சந்தோஷமற்ற குடும்பத்தின் குழந்தை பருவம் என்பவை அவை அனைத்தும் யோகாவில் நாம் அவை அனைத்திலிருந்தும் விடுபடலாம். எமது கடந்த காலத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபடலாம். இடது இருதயம் அதிகமான உடல் மன ரீதியான நடவடிக்கைகள் அது ஆத்மாவில் அவ்வாறு நாம் நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஆத்மாவில் கவனம் குறைகின்றது. எனவே இடது இருதயம் பாதிக்கப்படுகின்றது. தவறான உறவு முறைகள், குறிப்பாக செயற்கைத்தனமான அன்பு, போதை வஸ்து மற்றும் கடவுளை தேடாமல் இருப்பது, கடவுளுக்கு எதிரான நடவடிக்கைகள் நமது இடது இருதயத்தை பாதிக்கின்றது. வலது இருதயம் தந்தை அல்லது தந்தையாக இருத்தலில் பிரச்சனை. தந்தை தன்னுடைய கடமைகளை குடும்பத்தில் கவனிக்காவிட்டால் அது குடும்பத்தை பாதிக்கின்றது. மற்றும் முன் கோபம், பிறருக்கு மதிப்பு கொடுக்காத திமிர் குணம், சட்டத்துக்கு புறம்பாக ஆதிக்கம் செலுத்துவது மற்றும் அரசியல் தலைவர்கள் அவர்கள் கடமை உணர்வை விடுத்து தர்ம எல்லைகளை மீறும் போது அது மக்களையும் பாதிக்கின்றது. நாட்டின் கர்மாக்கள் அவற்றிலிருந்தும் கூட நாம் யோகாவில் எம்மை பாதிக்காது நாம் அவற்றிலிருந்து விடுபடலாம். மற்றும் சந்தோஷமற்ற குடும்பங்கள் எமது சக்கரங்களை பாதிக்கின்றது. எமது சக்கரங்கள் நாடிகளை மற்ற கர்மாக்களும், நாட்டின் கர்மாக்கள், எமது முன்னோரின் கர்மாக்கள், நாம் முற்பிறப்பில் செய்த கர்மாக்கள், இந்த பிறப்பில் தெரிந்தோ தெரியாமல் செய்த பிழைகள் அனைத்தும் பாதிக்கின்றது. ஆனால் சாயோகாவில் நாம் அவை அனைத்திலிருந்தும் விடுபடலாம். எமது சக்கரங்களை நாம் தூய்மையாக வைத்திருக்க காலை மாலை தியானம், உப்பு நீர் சுத்திகரித்தல் ஒவ்வொரு நாளும் மாலையில் அவசியமானது. மற்றும் இடது பக்கம் மெழுகுவர்த்தி சக்கரங்களுக்கு நாம் அதிர்வு கொடுக்கலாம். உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் மற்றும் உடல் பயிற்சிகள் அவை நாம் ஒரு நாளைக்கு எல்லா சக்கரத்துக்குரிய உடல் பயிற்சிகளையும் ஒரு நாள் நாம் பார்ப்போம். இதய சக்கரத்துக்கு மூச்சு பயிற்சி மிகவும் நன்மை தரக்கூடியது. மற்றும் மன்னிப்பு, நாம் மற்றவர்களையும் மன்னித்து எமது பிழைகளையும் நாம் மன்னிக்கும் போது எமது இருதயத்தின் பாரம் குறைந்து, சுமை குறைந்து நாம் லேசாகின்றோம். ஆத்மாவுக்கு எதிராக தவறுகள் இழைத்தால் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் போது நாம் இருதயம் லேசாவதை உணரக்கூடியதாக இருக்கும். ஒன்று நாம் தியானத்துக்கு செல்வோம். இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். மூன்று நாடிகள் சமநிலை. இப்பொழுது இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். மெழுகுவர்த்தி தேவையானவர்கள் மெழுகுவர்த்தியை இப்பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
வலது கை பூமியில் வைப்போம். இடது நாடி இச்சா சக்தி, மன சக்தி, தூவிய விருப்பம். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியில் உள்ள அனைத்து உபாதைகளையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். கடந்த கால வாழ்க்கை முடிந்த ஒன்று. எனவே அதை முழுமையாக அதிலிருந்து நாம் விடுபடுவோம். அவை எம்மை பாதிக்காது. நாம் அதிலிருந்து ஒரு பாடம் கற்று முன்னேறுவோம். எனவே நமது இடது நாடியில் நாம் தூய விருப்பத்தை நாம் முழுமையாக கொண்டு வருவோம். கடந்த காலம் முடிந்த ஒன்று. நாம் அதிலிருந்து பாடத்தை கற்று இப்பொழுது நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். அந்த நல்வழியில் நான் செல்ல விரும்புகின்றேன் தாயே. எனவே எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது விருப்பங்களை தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூய விருப்பம் நமது வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வல்லது. ஓம் ஹம். அகம் என்றால் அகம், நான் ஒரு தூய ஆத்மா. சச்சித் ஆனந்த ரூபம், எல்லாம் வல்ல இறை சக்தியின் பிரதிபலிப்பே நான். எவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு நிலை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அது மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நமக்கு அது தெளிவாக தெரிகின்றது. ஓம் ஹம் 3 தடவை சொல்லுவோம். ஓம் ஹம். ஓம் ஹம். ஓம் ஹம். ஓம். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? எனது சுழுமுனை நாடி வழியாக நடைபெறும் சுவாசத்தை அமைதியாக உணர முடிகின்றதா? இரு கைகளிலும் கவனம் இருக்கின்றதா? எனது தலை உச்சிக்குழி மெதுவாக லேசாகி விரிவடைகின்றதா?
நான் சுவாசம் உள்ளிழுக்கும் போது அதனூடாக காற்றும் வைப்ரேஷன்ஸ், அதாவது குளிர்ந்த நுண்ணதிர்வும் எனக்குள் செல்கின்றதா? குளுமினை நாடி வழியாக மூலாதாரம் வரை செல்கின்றதா? மூச்சை மெதுவாக மென்மையாக உள்ளிழுக்கும் போது குளிர்ந்த நுண் அதிர்வுகளையும் நாம் மென்மையாக உள்ளிழுப்போம். மெதுவாக வெளிவிடுவோம். எனது கைகளின் 10 விரல் நுனிகளிலும் என்ன நடைபெறுகின்றது? சுவாசத்தை நான் மெதுவாக உள்ளிழுக்கும் போது கைவிரல்கள் நுனி மூலமாக நுண்ணதிர்வுகள் உள் செல்கின்றதா? மெதுவாக நாம் காற்றையும் நுண்ணதிர்வுகளையும் உள்வாங்குவோம். தலை உச்சி கைவிரல் நுனிகள் உள்ளம் கை மூலமாக. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு உப்பு நீரில் கால்களை வைத்துக் கொள்வோம். என்றும் நீர் தத்துவத்திடம் நாம் பிரார்த்தித்து நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டி எமது கால்களை அதில் வைப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது வலது நாடியில் இயங்கும் சக்தி கிரியா சக்தி, பிராண சக்தி, மன உடல் தொழில்பாடுகளுக்கான சக்தி, பிராண சக்தி. மற்றும் எமது வலது நாடி எமக்கு அறிவூட்டும் சக்தி, எமது கவனத்தை அறிவூட்டுகின்றது. இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது அகங்காரத்தை அகற்றி எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. இந்த அறிவூட்டப்பட்ட கவனம் எனது ஆத்மாவில் அமைதியடைய எனக்கு அருள் புரியும். நான் எனது ஆணவ செயல்கள், அதனால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், மற்றவர்களுக்கு ஏற்ற பாதிப்புகள் அனைத்துக்குமாக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். தாயே, என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலையும் நான் மன்னித்து விடுகின்றேன். நான் மன்னிக்கின்றேன்.
ஓம் ஷம் ஷமா நான் மன்னிக்கின்றேன். வலது நாடிக்குரிய பீஜ மந்திரம் 3 தடவை சொல்லுவோம். ஓம் ஷம் ஓம் ஷம் ஓம் ஷம் ஓம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? மெதுவாக மூச்சை குளுமனை நாடி வழியாக உள்ளிழுக்கும் போது இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள், குளிர்ச்சியான காற்று, ஒரு மெல்லிய குளிர்ந்த காற்று எமது தலையுச்சி வழியாக, கைவிரல் நுனிகள் வழியாக எம்முள் செல்ல நாம் விட்டு விடுவோம். மூச்சை உள்ளிழுக்கும் போது அது மெதுவாக மென்மையாக நமக்குள் ஊடுருவுவதை நாம் கவனிப்போம். நமது இருதயத்தை திறப்போம். உண்மையான கள்ளம் கபடம் இல்லாத உண்மையான தூய்மையான நேர்மையான இருதயம். நேர்மையான அறிவு நிறைந்த இருதயம் வலிமையான இருதயமாகும். இப்பொழுது நமது கையை நாம் கீழே கொண்டு வருவோம். நமது சுழுமனை நாடி நமது ஞான சக்தி, சுழுமனை நாடியில் ஞான சக்தி இயங்குகின்றது. நம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும் சக்தியாகும். இதில் நாம் சொல்லுவோம், தாயே என்னை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லுங்க. நான் இந்த தியானத்தை உண்மையோடும் நேர்மையோடும் இந்த தியானத்தில் ஈடுபட விரும்புகின்றேன். நாளாந்தம் நான் நேர்மையாகவும் உண்மையோடும் முன்னேற விரும்புகின்றேன். எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எனது அறியாமை, மூடத்தனம், என்பவற்றை முழுமையாக போக்கி எனக்கு ஆத்ம ஞானத்தை, தூய தெய்வீக ஞானத்தை, நேர்மையான அறிவை எனக்கு தந்தருளுங்கள். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது தலை உச்சிக்குழி விரிவடைந்து லேசாக
திறந்திருக்கின்றதா? அதனூடாக சுவாசம் மெதுவாக நடைபெறுகின்றதா? இரு கைகளிலும் 10 விரல்கள் எமது உள்ளங்கை குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்கின்றதா? மெதுவாக காற்றை உள்ளிழுக்கும் போது நுண்ணதிர்வுகளையும் உட்செல்ல நாம் விட்டு விடுவோம். நமது வலது கையை தலை உச்சியில் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். தலை உச்சிக்கும் கை இருக்கும் இடத்துக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி, இந்த இடைவெளி மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த இடைவெளியில் குளிர்மையை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். இப்பொழுது ஒரு 4-5 அங்குலம் உயர்த்தி கையை மெதுவாக மேலே கொண்டு செல்வோம். அந்த குளிர்மை இப்பொழுது இந்த பெரிய இடைவெளியில் உணர முடிகின்றதா? கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். நமது நடு இருதயத்தில் நாம் நமது வலது கையை வைத்து பிரார்த்திப்போம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி, தாயின் அன்பு தன்னலமில்லாத அன்பால் நிரப்பி, என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். இப்பொழுது தலை உச்சியில் இருந்து நமது கவனம் நடு இருதயம். அதில் நாம் சுழுமுனை நாடி வழியாக அதை கொண்டு வைப்போம். அந்த நடு இருதயத்தில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். தாயே, என் இருதயத்தை அன்பால் நிரப்பி, என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். இப்பொழுது நமது கையை இடது இருதயத்தில் வைப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவிற்கு எதிராக தவறுகள் ஏதும் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருளால் நான் தாயாரின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். தூய இறை அன்பு, அந்த தாய் அன்பு, தன்னலமற்ற அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக நான் இருக்கின்றேன். இப்பொழுது எமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை எமது வலது இருதயத்தில் வைப்போம்.
தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்புணர்வு ஆவீர்கள். எனக்குள் இருக்கும் கடமை உணர்வு ஆவீர்கள். பெற்றோருக்கு பிள்ளையாக, திருமணமான பின்பு கணவனாக அல்லது மனைவியாக பொறுப்புணர்வு, பிள்ளைகள் வந்ததும் தந்தையாக அல்லது தாயாக எமது கடமை உணர்வு, குடும்பத்தில் எமது பொறுப்புணர்வு, அது மட்டுமல்ல சமூகத்தில் மற்றவர்களோடு ஆன உறவு, கடமை உணர்வு அனைத்தும் தாங்களாவீர்கள். தாயே, நீங்களே நன்னடத்தையின் எல்லையாக இருந்து எம்மை பாதுகாப்பவர். தர்மத்தின் எல்லையாக இருந்து எம்மை பாதுகாப்பவர் நாங்களே. அன்புள்ள தந்தையின் பகுமதியாக இருப்பவரும் தாங்களே. நமது வலது இருதயம் குளிர்ச்சி அடைவதை நாம் காணலாம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இதயபூர்வமாக நாம் பிரார்த்திக்கலாம். இதயத்திலிருந்து பிரார்த்தனை செய்யலாம். அந்த அதிர்வு தரும் எந்த எண்ணமும் ஒரு மந்திரமாகும். நீங்கள் மந்திரங்களுக்காக ஓடி திரிய தேவையில்லை. உங்களுடைய இதயபூர்வமாக வரும் வார்த்தைகள் அனைத்தும் மந்திர சக்தி நிறைந்தவை. எனவே நீங்கள் இதயபூர்வமாக ஒரு சிறு குழந்தை போல் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சக்தியை தாய் தந்தையராக பாவித்து ஒரு சிறு குழந்தை போல் நீங்கள் எது வேண்டுமானாலும் உங்கள் இருதயத்தில் தூய்மையான இருதயத்தோடு பிரார்த்தியுங்கள். அது மந்திர சக்தி வாய்ந்தது. எனவே நீங்கள் தியானத்தின் போது எது வேணுமானாலும் இதய சுத்திக்காக, நமது சக்கரங்களின் சுத்திக்காக நாம் பிரார்த்திக்கும் போது அவை அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. நமது நன்மைக்காக, மற்றவர்களின் நன்மைக்காக நாம் எது பிரார்த்திக்கின்றோமோ அவை அனைத்துக்கும் பலன் கிடைக்கின்றது. எனவே நீங்கள் அதை அனுபவ ரீதியாக உணரலாம். ஒன்று நமது இருதயத்தில் இருந்து ஒரு சிறு பிரார்த்தனையோடு, பிரார்த்தனையின் பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய உரையை கேட்போம். எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். எமது இடது இருதயம் மிகவும் முக்கியமான ஒரு இருப்பிடம், ஆத்மாவின் இருப்பிடம். இதில் நாம் கேட்போம், தாயே எனக்கு வலிமையை தாருங்கள். உண்மையானவனாக இருக்க எனக்கு பலம் தாருங்கள். என்னை ஏமாற்றாது இருக்க எனக்கு பலம் தாருங்கள். என்னை நான் எதிர்கொள்ளும் வலிமையை எனக்கு தாருங்கள். நான் என்னை
எப்பொழுதும் மேம்படுத்த முயற்சிக்கின்றேன். எனது அறியாமையை மன்னித்து விடுங்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் நான் தவறுகள் செய்திருக்கின்றேன். அவை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். எனக்கு இனிமையாக பேசும் திறனை தாருங்கள். நான் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் முறை மற்றவர்கள் என்னை மதிப்பதாக, அவர்கள் என்னை விரும்புவதாக இருக்கும்படியாக எனக்கு அறிவை தாருங்கள். எனக்கு சக்தி தாருங்கள். எனக்கு அன்பை தாருங்கள். மற்றவர்களும் என்னை நேசிக்கும், புரிந்து கொள்ளும் அழகை எனக்கு தாருங்கள். எனது பாதுகாப்புணர்வை அகற்றி விடுங்கள். எனக்கு ஆத்மாவின் பாதுகாப்பை தாருங்கள். எனக்குள் இருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வால் நான் மற்றவர்களை தொந்தரவு செய்கின்றேன், கோபப்படுகின்றேன். அவை அனைத்தையும் அகற்றி எனக்கு ஆத்மாவின் பாதுகாப்பை தாருங்கள். எனது சொந்த கௌரவம், எனது கண்ணியத்தை எனக்கு உணர்த்துங்கள். நான் மற்றவர்கள் என்னை குறை கூறுகிறார்கள் என்றோ அல்லது என்னை இழிவுபடுத்துகிறார்கள் என்றோ உணராத உயர்ந்த நிலையை எனக்கு தாருங்கள். அந்த ஆத்ம நிலை, அந்த உயர்ந்த நிலையில் என்னை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நான் அவ்வாறு உணர்ந்தேன், ஆனால் அது எனது முட்டாள்தனம், எனது சந்தேகமே. எனக்கு சாட்சி நிலையை தாருங்கள். எதற்கும் எதிர்வினை புரியாத அமைதியான சாட்சி நிலையை எனக்கு தாருங்கள். எனக்கு மன திருப்தியை தாருங்கள். என்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தியை உணரச் செய்யுங்கள். என்னிடம் எது இருந்தாலும், நான் எதை சாப்பிட்டாலும் திருப்தியை உணருமாறு எனக்கு அருள் புரியுங்கள். என் கவனத்தை இந்த உலக விடயங்களிலிருந்து விலக்கி எனது ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது கவனம் எங்கு சென்றாலும் அதை எனக்குள் நான் கொண்டு வரும் பலத்தை எனக்கு தந்தருளுங்கள். என்னை தூண்டும், என் கவனத்தை பறிக்கும், என் எண்ணங்களை பறிக்கும் விஷயங்களை எவ்வாறு தவிர்ப்பது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த இறை அன்பின் முழு நாடகத்தையும், இந்த திவ்ய அனுபவமான இந்த தியான அனுபவங்களை நான் பார்க்கும் சாட்சி நிலையை எனக்கு கொடுங்கள்.
நான் ஒருபோதும் மற்றவர்களை விமர்சிக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன். நான் மற்றவர்கள் தவறுகளை பார்க்க மாட்டேன், ஆனால் என் தவறுகளை பார்த்து நான் என்னை திருத்துவேன். மக்கள் ஏன் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று பார்க்கும் திறனை தாருங்கள். மிகவும் இனிமையான பேச்சு, இனிமையான தன்மையை கொண்டிருக்க எனக்கு பலம் தாருங்கள். சச்சிதானந்த ரூபம் தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. சச்சிதானந்த ரூபம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய உரையை கேட்போம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் உரை எம்மை தூய்மைப்படுத்த வல்லது, நமது சக்கரங்கள் நாடிகளை தூய்மைப்படுத்த வல்லது. எனவே தியான நிலையில் கேட்போம் மற்றும் எமது மனதை தொட்ட விடயங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம். நாட்குறிப்பு எழுத கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆத்மாவின் 6 எதிரிகளையும் நீங்கள் எமக்குள் நாம் அவற்றை சீராக எமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமானால் அவை எம்மை ஆட்சி செய்யாது. நாம் அவற்றை எவ்வாறு ஆட்சி செய்யலாம் என்று இன்று பார்த்தோம். அவ்வாறு நாம் அவற்றை ஆட்சி செய்ய வேண்டுமானால் நாம் நாட்குறிப்பு எழுதுவோமானால் அவற்றை நாம் எமது ஆட்சிக்குள் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு நாளைக்கு நீங்கள் யாராவது கட்டுப்பாட்டை மீறி கோபப்பட்டு விட்டீர்கள், சண்டை வாக்குவாதங்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அன்று வீட்டை வந்து எழுதுங்கள். இவ்வாறு நடந்து விட்டது, இதில் உள்ள தவறு, என்னுடைய தவறு என்ன? அந்த நிகழ்வை முழுமையாக மன்னித்து என்னுடைய தவறு என்ன அவ்வாறு எழுதினீர்களானால் அடுத்த முறை நீங்கள் தவற மாட்டீர்கள். அவ்வாறு எமது கட்டுப்பாட்டுக்குள் நாம் இவற்றை வைத்துக் கொள்ளலாம், இந்த ஆத்மாவின் 6 எதிரிகளையும். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். அநாகத சக்கரம், அநாகதம் என்றால் இறுதிய சக்கரம் பற்றிய ஒரு உரை. Now then we have another center on top which we call as the heart center. It is in the center. Now in the sternum bone, behind the sternum bone, this center is there, and thymus produces the antibodies in your sternum bone. These antibodies later on fight your diseases. When you are about 12 years of age, they go into the whole body and waiting there for a signal from your sternum bone. That means supposing you see something, you get frightened, this bone starts pulsating. When it pulsates, the antibodies know there's some emergency and they get prepared for it. Now this
is such a normal thing to happen to people. But insecurities can be of the worst type. And when these insecurities develop, people can develop all kinds of diseases of the lungs, especially the women develop what you call as the breast cancer. Mostly these women are insecure. Maybe their husbands are not good, or they feel that the husband may leave them alone or something like that. There are certain insecurities that are built in. They might be quite frightened personalities. I've seen most of the air hostesses have this center heart catching because they're afraid they may miss the plane, or I don't know, they have to be on the job and run and do. Mostly these time-bound jobs cause you the trouble here of the center heart. And this center heart is very important because for women especially, they have to be secured. If their motherhood is challenged, then they are even worse. And this is how one has to understand a woman should be very much respected. If she is your wife, she is your child, or anything, she has to be respected and given all the security. It's the woman who makes the society, it's the woman who creates the children, it's the woman who looks after the children. So if there's any problem with your father, then the right side catches and it gives you asthma. First of all, you are, we can say, vulnerable to asthma due to bad liver. Plus, if you have problems with your father or eat with your fatherhood. Supposing you are an unhappy father, or maybe that you are not looking after your children, then you get this center caught up very badly. It can happen to any one of us if a man is unkind to his son. It's a father principle. If the son is unkind to the father, so the father is hurt. It's the father principle if it is disturbed by any chance, or suddenly father dies and you feel the pinch of that all your life. All that can work out here and you get this right heart catch. With that, you get asthma. It is said that in homeopathy they believe that with more tension you get it. Because when you are more tense, you see, you remember your father. If he was here, he would have helped you. In the subconscious sometimes it works out. And that's how it adds to the problem. It is so simple to work out that you'll be amazed that if you have to just raise the principle of father in a person like that, who might be a dejected father, who might be a cruel father, who might be a son who has lost the father, can be anything, that you have to just put your hand on that part. Left hand side of this is the essence of motherhood. If in your childhood your mother had played a role which has given you fear or kind of a frightening experience, then this center goes out. We say the left heart is catched. Sometimes if you are a bad mother also it might catch. This center is very important. On the left hand side is the mother's side, and the mother itself is, if the mother is a lunatic, you get a problem there. You might get it, we call it a heart. There are two hearts. One is the heart of the spirit and one is the heart chakra. If a mother is a fanatic, she's a woman who is very fanatic about her food, things like that, then the children get it. It's a dangerous thing to play with children like that, to have complete discipline on the children and just keep them, must walk straight like a horse, put two things. And children should be allowed to have their freedom. Actually, when we suppress them too much, they become hooligans. That way Indians are better. They know how to bring up their children. With this cruelty towards children, I don't know what women are up to. Where are they going to take their figures and their beauties and everything in front of God? Such cruelty exists, such self-centeredness. Then with all this, the children develop this trouble and they have palpitations. They have very weak hearts. Or when the
the children are not nice to the mother, they also get it. So mother and father are very important factors in Sahaja Yoga, and you have to understand that if your parents have been unkind to you, you must forgive them. Just forget about them because they have given you birth. You should be thankful. And just forget about them. That's the best way to get over the problem of left and right heart. So I have explained to you all these things. Now this is the heart. In the heart resides the spirit. The spirit is watching the game of this creation and is watching what is happening to this person, to this person, to this person, to this person. Everybody has got in their heart the spirit, which is watching. It's called as the Kshetrajna, means the one, the knower of the field. He is watching every minute. He knows what to do, where you go, what mistakes to create. He watches. He doesn't interfere. It's only the interference comes from here, from that end, which tries to give you conscience, which tries to improve you. From here sometimes, the victim part, it tries to tell you, be in the center, by punishing you, by showing it is wrong. But he is just watching the game. Let's see how far it goes. He is the knower of your feet. He is the universal being within you. He is the reflection of that God Almighty who is a spectator within you. And his power is this all-pervading power which has created all this. So to feel this all-pervading power, you have to become the spirit. All this creation has no meaning if you do not become the spirit. In the Vedas, the very first stanza says that by reading Vedas, if you do not become Vid, Vid means, Veda word comes from Vida. Vida means to know. If you do not become the knowledge, then it has no meaning. Yeah. Heart is the main thing within us. You see, that's the last. Once heart stops, we don't exist. It's sheer existence. That's the most important organ God has given. Once the spirit is angry, in any way strained, any way despaired, we just disappear. And then we die. There's nothing left. Heart is very important. That's why he's prayer. மாத்திச்சி மிக அழகாக இருதய சக்கரத்தை பற்றி விளக்கினார். நாம் முன்பு பார்த்தோம், காலம் காலமாக இவ்வுலகில் அவதாரங்கள், ஞானிகள், தூய்மையான புனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஆத்ம ஞானம், ஆத்மாவின் அனுபவங்களை பாடலாக, புத்தகங்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதில் ஆதி சங்கராச்சாரியர் அனைவருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு ஆத்ம அஷ்டகம், அதாவது ஆத்மாவை விவரித்திருக்கின்றார்.
அவர் சொல்கின்றார், நானே ஆத்மா என்று அந்த ஆத்மாவை உணர்ந்த நிலையில் உலகுக்கு பல பாடல்கள், செய்யுள்களை மூலமாக தன்னுடைய நிலையை விளக்க முயன்றிருக்கின்றார். மற்றும் ஸ்ரீ மாதாஜி அவரை பற்றி சொல்கின்றார், குண்டலினி விழிப்பு என்பது ஆதி சங்கராச்சாரியரால் மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. நா யோக நா சாங்கியா என்று அவர் தனது ஒரு வரியில் கூறியுள்ளார். அதாவது குண்டலினி விழிப்புணர்வு தந்திரங்களால் அதாவது பல வகையான தந்திரங்களை நாம் முயற்சி செய்து குண்டலினியை பற்றி தந்திரங்களை மூலமாக குண்டலினியை விழிப்படைய செய்வதோ அல்லது குண்டலினியை பற்றி படிப்பதாலோ எமக்குள் அந்த குண்டலினியை நாம் எழுப்ப முடியாது. அது அன்னையின் அருளால் மட்டுமே அது உயரும். அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த குண்டலினி எண்ணை எமக்குள் எம்மை காலங்காலமாக தெரிந்தவர். நாம் தயாராக இருக்கும் போது அது சரியான நேரம் எமக்கு அந்த அருள் கிடைக்கின்றது என்று ஆதி சங்கராச்சாரியரால் எழுதப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஆத்ம அஷ்டகத்தை நாம் பார்ப்போம். அவர் ஆத்மாவின் பண்புகளை பற்றி விளக்கி இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் மனம் அல்ல, புத்தியும் அல்ல, அகங்காரம் அல்ல, சித்தமும் அல்ல, நான் செவி அல்ல, நாக்கு அல்ல, நாசி அல்ல, கண் அல்ல, வானும் அல்ல, பூமியும் அல்ல, ஒளியும் அல்ல, காற்றும் அல்ல, சச்சிதானந்த ரூபம், சிவோகம். சிவோகம் சிவோகம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா. அந்த சச்சித் ஆனந்த ரூபம் அதுவே நானே தூய ஆத்மா. இது 6 ஸ்லோகங்கள். 2வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார், நான் பிராணனும் அல்ல, பஞ்ச வாயுவும் அல்ல, 7 தாதுக்களும் அல்ல, பஞ்ச கோஷமும் அல்ல, பேச்சும் அல்ல, கைகால்களும் அல்ல, செயல் புலன்களும் அல்ல, சச்சிதானந்த ரூபம், சிவோகம். சிவோகம். 3வது ஸ்லோகம், எனக்கு வெறுப்பு இல்லை, விருப்பமும் இல்லை, கர்வமும் இல்லை, பொறாமையும் இல்லை, அறம், பொருள், இன்பம், வீடு எதுவும் இல்லை, சச்சித் ஆனந்த ரூபம், சிவோகம். சிவோகம். எனக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, சௌக்கியம் இல்லை, துக்கமும் இல்லை, எனக்கு மந்திரமும் இல்லை, தீர்த்த ஸ்தலங்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, வேள்விகளும் இல்லை, நான் உணவில்லை, உணவாக்கி உண்பவனும் இல்லை, சச்சித் ஆனந்த ரூபம், சிவோகம். சிவோகம். எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை, சாதி இல்லை, பேதம் இல்லை, பிதா இல்லை, மாதா இல்லை, பிறப்பும் இல்லை, உற்றார் சுற்றம் குரு சீடன் யாரும் இல்லை, சச்சித் ஆனந்த ரூபம், சிவோகம். சிவோகம். நான் குணபேதம் இல்லாதவன், எந்த வடிவமும் இல்லாதவன், எங்கும் எப்போதும் எல்லா புலன்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன், எனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை, சச்சித் ஆனந்த ரூபம், சிவோகம். சிவோகம். அதாவது ஆத்மா பரமாத்மாவின் ஒரு அங்கம். பரமாத்மாவோடு இணையும் போது அங்கு பேதம் இல்லை, அனைத்தும் ஒன்றாகின்றது. அதுவே அவர் அது இல்லை என்று சொல்கின்றார். நாம் தனித்தவர்களாக இருக்கின்றோம். பரபிரம்மத்தோடு இணைந்த உடன் இந்த முழு உலகமுமே நானாக வருகின்றது, எனது குடும்பமாகின்றது, எனது பாகமாகின்றது. அதையே அவர் இதில் விளக்குகின்றார். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார், இதுதான் நீங்கள் நித்திய பேரின்பம் மற்றும் விழிப்புணர்வு. எல்லோரும் இதை இதயத்தால் கற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்பதை நினைவில் கொள்வதற்கான சிறந்த வழி இது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது இதை நாம் பாடலாக கேட்போம். மிகவும் அருமையான ஒரு பாடல். கேட்ட பின்பு நாம் நமது தியானத்தை முடித்துக் கொள்ளலாம்.
शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धो न मित्रं गुरुनैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच्च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् सदा मे समत्वं न मुक्ति न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மேலும் நான் மீண்டும் ஒரு முறை எமது இலங்கையில் நாம் நேரடியாக நடக்கும் வகுப்புகள் பற்றிய ஒரு தடவை பார்ப்போம். வகுப்பு ஆரம்பத்தில் இதை விளக்கமாக நான் கூறினேன்.
இதன் விவரங்கள் நாம் விரைவில் அறிய தருவோம். மற்றும் கருத்தரங்கில் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆரம்ப வகுப்பில் தொடர்ந்து பயின்று வருகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த ஆரம்ப அந்த கருத்தரங்கில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். எனவே பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முதல் இந்த மாத கடைசிக்கு முன்பு நமக்கு அறிய தாருங்கள். ஏனென்றால் நாம் அவற்றிற்கான ஒழுங்குகள், அதாவது இடம், தங்குமிடம் மற்றும் உணவு என்பவை நாம் தயார்படுத்த வேண்டும். அவற்றை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். பல தொண்டர்கள் வர இருக்கின்றோம். உங்களை நேரில் காண மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். எனவே தயவு செய்து ஒரு நேரம் ஒதுக்கி வாருங்கள். நாம் மார்ச் 23 ஏப்ரல் 7 வரை நிற்போம். எந்த ஒரு வகுப்புக்கு நீங்கள் வந்தாலும் எங்களை நீங்கள் நேரடியாக காணலாம். எங்களுக்கும் உங்களை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம். அனைவரும் இந்த சயோகாவில் நாம் முன்னேறுவோம். இந்த மாதிரியான ஒரு ஆத்ம முன்னேற்றத்துக்கான சந்தர்ப்பம் மிக இலகுவாக எமது வீடுகளில் இருந்து அதை நாம் மிக எளிமையாக புரிந்து கொண்டு அதன் நன்மைகளை நாம் உணர அரிய சந்தர்ப்பம் ஸ்ரீ மாதாஜி அவர்களால் தரப்பட்டிருக்கின்றது. இது அனைவருடைய பிறப்புரிமையும். ஏனென்றால் எம்மை படைக்கும் போது எம்மை படைத்த சக்தியின் விருப்பம் அதுவே. நாம் அமைதியான, ஆனந்தமான, புனிதமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே. ஒரு பெற்றோர் தன் குழந்தை நன்றாக வளர்ந்து மகிழ்வான வாழ்க்கை வாழ்வதையே விரும்புவது போல் எமது நித்திய தாய் தந்தர், தெய்வீக தாய் தந்தையரும், அதாவது எம்மை படைத்த அந்த சக்தி அதையே விரும்புகின்றது. அந்த தத்துவங்களை மிக எளிமையாக எமக்கு புரிய வைத்திருக்கின்றார் ஸ்ரீ மாதாஜி அவர்கள். நாம் இந்த சாய பாதையில் செல்ல விரும்புவர்கள் அனைவரையும் நாம் சந்திக்க ஆவலோடு அன்போடு காத்திருக்கின்றோம். அனைவரையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம் எமது வகுப்புகளுக்கு. இப்பொழுது எம்மோடு ஃபேஸ்புக் மூலம் மற்றும் ஜூம் மூலம் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் ஃபேஸ்புக் மூலம் எம்மோடு தொடர்பு கொள்ளலாம்.